எல்லாருக்கும் வணக்கம். தன்வி ஸ்டோரி டயத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஒரு சின்ன எறும்பும் ஒரு ஜாலியான வெட்டுக்கிளியும். ஒரு அழகான கோடை காலம், வெயில் புன்னகைக்குது, மேகங்கள் மெதுவா மிதக்குது. அந்த பசுமையான மேடான பகுதியில் ஒரு வெட்டுக்கிளி ஜாலியாக ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் சிரித்து விளையாடிட்டு இருந்தது. அதோட வாழ்க்கையில் அது எந்த வேலையுமே செஞ்சது இல்லை. வேலையெல்லாம் பெரியவங்களுக்கு தானே, நம்ம எனக்கு செஞ்சுட்டு அப்படின்னு அந்த வெட்டுக்கிளி நினைச்சது. அங்க கொஞ்ச தூரத்துல ஒரு சின்ன எறும்பை பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு தானியத்தையும் ரொம்ப மெதுவா ஆனாலும் உறுதியோட தூக்கிக்கிட்டு அதோட இடத்துல சேமிச்சிட்டு இருந்தது. அது வேலை பார்த்து கொண்டே இருந்தது. ஏன் தெரியுமா? ஏன்னா குளிர்காலம் வரப்போகுதுல, அப்ப உணவு கிடைக்கிறங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமாயிரும்ல. நாட்களும் ஓடியது. அழகான வெயில் காலம் மறைய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா பனியால மூடிய குளிர்காலம் வர ஆரம்பிச்சது. அப்போ சந்தோஷமா விளையாடிட்டு இருந்த வெட்டுக்கிளி இப்போ பசியில பட்னியாகவும் குளிர்ல நடுங்கிட்டும் நின்றுட்டு இருந்துச்சு. இப்போதான் அந்த வெட்டுக்கிளிக்கு புரியுது, நம்ம வேலையும் பண்ணல, நமக்கு சாப்பாடும் இல்லைன்றது. அதே குளிர்காலத்துல அந்த சின்ன எறும்பை பார்த்தோம்னா, அதோட வீட்டுல அது சேமிச்சு வச்ச தானியங்களை வச்சு சமையல் செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சது. குளிர்காலம் முடிஞ்சது, வசந்த காலமும் வந்தது. புதிதாக பூக்கள் பூத்தது போல வெட்டுக்கிளிக்கும் புதுசா ஒரு பாடம் கத்துக்கிச்சு. இன்னைக்கு நம்ம உழைச்சோம்னா நாளைக்கு நம்ம இன்பமா இருக்கலாம் அப்படின்றது. அந்த நாள் முதல்ல வெட்டுக்கிளியும் எறும்போட சேர்ந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சது. இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, விடாமுயற்சியும் உழைப்பும் என்னைக்கும் நமக்கு நன்மைகளையே தரும். இதே மாதிரி இன்னொரு கதையில பார்க்கலாமா?